இன்னையோட மினி விலாக் ஒரு ரேண்டம் ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் இட்லி பொடியெலாம் அரைக்க வேண்டிய வேலை இருந்தது. எப்போவுமே பீனட்ஸ் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் போடுவேன். இனி இட்லி பொடியெலாம் அரைக்க போகிறோமே, சரி இதுலேயே வறுத்து வச்சிருவோம்னு சொல்லிட்டு கடாயிலே பார்த்திங்கன்னா வேர்க்கடலையே வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பெருங்காயம் தான். ஒவ்வொரு முறை சமைக்கும் போது இந்த பெருங்காயத்தை கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகுது. சரி இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். ஒரு செஃப் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, எனக்கு சேனல் நேம் ஞாபகம் இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி பெருங்காயத்தை நல்லா சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோன்னா நமக்கு அந்த கடைகள் எல்லாம் எப்படி பொடி கிடைக்குமோ அதை விட சூப்பராக கிடைச்சிது. கடையில் கிடைக்கிற பொடி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மைதா இல்லை கோதுமை மாவு இது மாதிரி தான் சேர்த்துருப்பாங்க. இது வந்து பியூராக கிடைச்சது, ரொம்பவே சூப்பர் ஸ்மெல்லாக இருந்தது. லைட் பிஞ்சு வந்து போட்டோம் அப்படின்னா கூட ரொம்பவே வந்து மனமாக இருந்தது. அதுக்கப்புறம் இட்லி பொடி இன்றைக்கி உளுந்து மிளகாய் கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எல்லாத்தையும் தனியாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையுமே பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா குறை குறைன்னு தான் வந்தது பெருங்காயம், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு.